السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய தொழுகையை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும், எல்லா இபாதத்திலேயும் தொழுகைதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மிக பிடித்தமான ஒரு அமல் என்பது நமக்கு தெரியும். அந்த தொழுகையிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயல் என்பது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், சஜிதா செய்வது என்பது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது. தொழுகையிலே நிலை இருக்கிறது, ருக்கு இருக்கிறது. எல்லா நிலையை விட சஜிதாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நாம் உரையாடக்கூடிய ஒரு நிலையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தராவி தொழுகையிலே ஒவ்வொரு நாளும் அருள்முறை குர்ஆன் முழுவதுமாக ஓதுவதை கேட்டோம். அதிலே 14 சஜிதாக்கள் நாம் அருள்முறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுத்திருக்கக்கூடிய அந்த 14 சஜிதாக்களை நாம் தொழுகையிலேயே ஓதி அதை சஜிதா செய்தோம். 14 இடத்துல அல்லாஹ் அருள்முறை குர்ஆனிலே சஜிதாக்களை வைத்திருக்கிறான். அந்த சஜிதா அப்படிங்கிறது அது வெறுமனே உடல் அசைவு மாத்திரமல்ல, அது நம்முடைய உள்ளத்தினுடைய பணிவு. ஒரு மனிதன் தன்னை எவ்வளவு தூரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ, அல்லாஹ் அந்த அளவிற்கு அந்த மனிதனை உயர்த்துவான். நம்ம துஆ கேட்பது மாத்திரம் போதாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நாம் சஜிதா செய்து அதன் மூலமாக இன்னும் துஆவை நாம் வலுப்படுத்த முடியும். ஏன்னு சொன்னா, சஜிதாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவிற்கு விரும்புகிறான். சஜிதா செய்யக்கூடிய ஒரு முஃமினை நரகம் தீண்டாது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சொல்வார்கள். மறுமை நாளிலே நரகிலே விழுந்த பாவிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்களாக மாற்றி மலக்குகளை வெளியே எடுக்க சொல்லுகின்ற பொழுது, அவருடைய உடலிலே எங்குவெல்லாம் அந்த சஜிதாவுடைய அடையாளம் இருக்கிறதோ அந்த அடையாளத்தை வைத்து முஃமின்களை மலக்குமார்கள் அந்த நரகிலிருந்து எடுத்து அவர்களை பாதுகாப்பாக சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்வார்கள். அத்தகைய சஜிதாவுடைய உறுப்புகள் நம்முடைய உடலிலே பளிச்சென மின்னிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை கொண்டு அந்த அடையாளங்களை, சஜிதாவினுடைய அடையாளங்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பாக எடுத்துரைப்பான். அருமை நாயகம் சொல்வார்கள், சஜிதாவுடைய அடையாளங்களை எரிக்க கூடாது என்பதாக நரகத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் என்பதாக சொல்வார்கள். ஒரு அடியான் தன்னுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நெருங்க வேண்டும் என்பதாக நினைத்தால் அது சஜிதாவை கொண்டு மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தை நாம் மிக நெருக்கமாக நெருங்க முடியும். அதற்காக அருமையான் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது பெரிய தேவைகள் இருக்கின்றது என்று சொன்னால் அதை துஆவாக அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது சஜிதாவினுடைய நுழையிலே கேளுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கண்டிப்பாக அங்கீகரிப்பான் என்பதை அருமை நாயகம் சொல்லித் தருகிறார்கள். நாம் சஜிதா செய்கின்ற பொழுது நம்முடைய உடலுடைய 7 உறுப்புகள் தரையிலே படும். அந்த 7 உறுப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை தீண்டக்கூடாது என்பதாக கட்டளையிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த சஜிதாவுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய நிறைய தேவைகளும் துஆக்களும் இந்த அளவிலேயும் நேரத்தோடு, அதாவது நாம் கேட்ட உடனேயே அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படாமல் கொஞ்சம் தாமதப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்களுடைய அடையாளமாக மறுமையிலே ஒவ்வொரு மனிதரையும் நாம் பார்க்கின்ற பொழுது அஸரி சுஜூத் என்ற அருள்மறையிலே சொல்லக்கூடிய வார்த்தை, நெற்றியிலே பிரகாசமாக தொழுகையினுடைய அடையாளம் இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார். அத்தகைய நெற்றியிலே இருக்கக்கூடிய தொழுகையினுடைய அடையாளத்தை கொண்டு அல்லாஹ் மறுமையிலே எல்லோருக்கும் மத்தியிலேயும் நம்மை கண்ணியப்படுத்துவார். சஜிதா செய்வதனால் நாம் அல்லாஹ்விற்கு அடிபணிந்த வண்ணம், அதே போல அல்லாஹ்விற்கு நெருக்கமாக ஆக முடியும். அதே போல இந்த சஜிதாவின் மூலமாக மருத்துவ குணங்களும் இருக்கிறது. ஆன்மீகத்தினுடைய நன்மைகள், மருத்துவ குணங்களும் இருக்கிறது. நம்ம சஜிதா செய்தோம் என்று சொன்னால் இதயத்திற்கு ஒரு அமைதி கிடைத்துவிடும். அது மாத்திரமல்ல, நாம் சஜ்ஜா செய்கின்ற பொழுது நம்முடைய இரத்த ஓட்டங்கள், மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டங்கள் அதிவேகமாக செல்கிறது. இதன் மூலமாக மன அழுத்தத்தை குறைத்து நிம்மதியை தருகிறது என்பதாக மருத்துவர்கள் மருத்துவ ரீதியாக சொல்வார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
சஜிதாவிலே ஒரு நிறைய தன்னுடைய நெருக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆனால் ஷைத்தானுக்கு மட்டும் இந்த சஜிதா செய்வதுங்கிறது ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஒரு மனிதன் சஜிதா செய்வதை பார்க்கின்ற பொழுது ஷைத்தான் அழுது கொண்டே ஓடி விடுவானாம். அருமைநாயகம் சொல்வார்கள், அழுது கொண்டே ஓடுவானான். ஓடும் பொழுது அவன் சொல்லிக்கிட்டே போவானா, ஆதமுடைய மகனுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்பட்டது, ஆதமுடைய மகன் சஜிதா செய்து விட்டான், அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுத்து விட்டார், எனக்கும் அதே போல சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்பட்டது, நான் சஜிதா செய்யாமல் மறுத்து விட்டேன், எனக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்பதாக ஷைத்தான் சொல்லிக் கொண்டே செல்கின்றான் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அது மாத்திரமல்ல, சஜிதாவை கொண்டு நாம் என்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் நம்மால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியான்னு சொல்லி ஒரு சஹாபி ஒருத்தம் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஒலு செய்வதற்கெல்லாம் தண்ணி கொண்டத பணிவிடை செய்வதற்காக வேண்டி இருப்பாங்க. இப்ப ரபியாட்ட ஒரு நாள் கேட்பாங்க, ரபியாவே உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது கேளுங்களேன், நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி நான் வாங்கி தருகிறேன் என்பதாக கேட்பாங்க. அப்ப ரபியா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல நாளை நான் உங்களோட இருக்கணும், அது மாத்திரம் தான் எனக்கு வேணும் சொல்லுவாங்க. உலகத்தினுடைய எதையுமே கேட்காமல் மறுமையிலே சொர்க்கத்திலே உங்களோட இருக்கணும், அது மாத்திரம் என்கிட்ட அல்லாஹ்ட்ட வாங்கி தந்துருங்க என்பதாக ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அப்படியா, நாளை மறுமையிலே நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் சஜிதாக்கள் அதிகமாக செய்யுங்க, சஜிதா செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் அதிகமாக சஜிதா செய்வதன் மூலமாக நாளை என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, சஜிதாவை கொண்டு நோக்கம் என்னன்னு சொன்னா அதிகமாக தொழுகிறது. நாம் 20 லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக்கொண்ட நாம் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய தொழுகைகளை அதிகப்படியாக தொழுதோம். நாம் தனியாகவும் ஜமாத்தாகவும் தஸ்பீஹ் போன்ற அதிகப்படியான தொழுகைகளையும் தொழுதோம். ஒரு சிலர்கள் அதையும் கூட தடுத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த நசீபை இல்லாமல் ஆக்கிவிட்டார். ஏனென்று சொன்னா, நம்ம எவ்வளவு வக்து தொழுதமோ அத்தனை சஜிதா செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு ரக்காயத்துக்கும் நாம் 2 சஜிதாக்களை செய்திருக்கிறோம். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு சஜிதா செய்யறோமோ அந்த சஜிதா ஒரு தொழுகையினுடைய நிலையிலே அல்லாஹ்விடத்திலே செல்கின்றது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை அந்த அளவுக்கு நெருங்குகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்வான், கல்லா லா துதிஉஹு வஸ்ஜுது வக்தரி. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நீங்க தொழுவீங்க, அப்ப எவனாவது கண்டிப்பா உங்களை தடுப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை வழிபட வேண்டாம், நீங்க சஜிதா செய்ய வேண்டாம், தொழ வேண்டாம்னு தடுப்பாங்க, அவனெல்லாம் நீங்க விட்டுருங்க, கண்டுக்காம நீங்க வஸ்ஜுது சஜிதா செய்யுங்க, தொழுங்க, வக்தரிப் நீங்கள் என் பக்கம் நெருங்குங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தரக்கூடிய செய்தி அருள்மறை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டது. சைத்தானுடைய வழியில இருக்கக்கூடியவர்கள் நம்ம என்ன செய்வாங்க, அதெல்லாம் நிறையெல்லாம் தொழுதாலாம் நன்மை கிடைக்காது, தொழுதா என்ன கிடைக்க போது, அதிகமாக ஏன் தொழுகிறீங்க, சொல்லாத தொழுக, தெரியாத தொழுக, அதிகமான தொழுகையில ஏன் தொழுகிறீங்க, தொழுவதனால உங்களுக்கு நன்மை கிடைக்காது என்பதாகவெல்லாம் நம்மிலே ஒரு சிலர்கள் சொல்லிக் கொண்டுதான் இன்னும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சஜிதா செய்றீங்களோ அவ்வளவு போல என் பக்கம் நெருங்கலாம். அது மாத்திரம் இல்ல, அருமை நாயகம் சொன்ன செய்தி, ஒவ்வொரு சஜிதாவுக்கும் அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு பாவத்தை மன்னித்து விடுகிறான். நீங்கள் சஜிதா செய்ய 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 அல்லாஹ் உங்களுடைய தரஜாவை உயர்த்தி கொண்டே செல்லும், உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான், உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம் ஷரீஃப்ல சஜ்ஜா தொழுதும் போது சஜிதால இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அபூஜஹலும் இன்னும் 4 பேரை சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வை இந்த நேரத்துல தொழுதுகிட்டு இருக்கிறாங்களா அவங்களை கெடுக்கணும்னு சொல்லிட்டு, தொலைவிடாம ஆக்கணும்னு சொல்லிட்டு, இந்த ஒட்டக குடலை கழிவை கொண்டு வந்து, நாற்றம் எடுக்கக்கூடிய கழிவை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுபுத்துவத்தினுடைய 2 புஜங்களுக்கு மத்தியில சஜிதால இருக்கும் பொழுது முதுகுல வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டக குடல்னா எவ்வளவு பெருசா இருக்கும், அதை தூக்கிட்டு அவங்களால சஜிதால இருந்து எந்திரிக்க முடியல, அப்படியே இருந்தாங்க. அப்ப பாத்திமா ரலியல்லாஹு சின்ன பிள்ளை அங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்து கஷ்டப்பட்டு அந்த குடலை இழுத்து விடுறாங்க. அதுக்கு பிறகுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சோன்னு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த
குறைஷி மக்கத்து குப்பார்களை நீ பார்த்துக்கொண்டு சொல்லி ஒரு வார்த்தை தான் சொன்னான். என்ன ஆச்சு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சஜ்தாவினுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சா, யாரெல்லாம் அந்த நேரத்துல செஞ்சாங்களோ அந்த 5 பேரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை இந்த பத்ர் யுத்தத்தின் பொழுது அவர்கள் எல்லோருமே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க இல்லையா, அந்த 5 பேருமே பத்ர் போரிலே கொல்லப்பட்டு ஒரு கிணற்றிலே, பாலடைந்த கிணற்றிலே வீசப்பட்ட சடலமாக கிடந்தார்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்ப சஜிதாவிலே கேட்கப்படக்கூடிய எந்த துஆவும் அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக கபூல் செய்யப்படும் என்பதை கண்டிப்பாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மூத்தா போர்னு சொல்லி ஒரு போர், அந்த போர்ல வெறும் 3000 பேர் தான் இருந்தாங்க இஸ்லாமியர்கள். எதிரிகள் 2 லட்சம் பேர் இருந்தாங்க. அந்த மூத்தா போரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய வெற்றியை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போருக்கு அனுப்பிய பொழுது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் செஞ்சாங்க, தலைமை தாங்கி அனுப்பி வச்சாங்க. அவங்க போகும்போது சொன்னாங்க, நீங்க போகக்கூடிய இந்த இடம், போர் செய்ய போகக்கூடிய இந்த ஊர், இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சிரியா போன்ற ஊர் தான் அந்த ஊர். அந்த ஊர்ல சஜிதா ஒரு இடத்துல கூட செய்யப்படல. அதனால நீங்க போய் அங்க போய் நிறைய சஜிதாக்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியே அனுப்பி வச்சாங்க. அந்த ஊருக்கு போகும்பொழுது நிறைய சஜிதா செய்யுங்க என்பதாக சொன்னார்கள். அதே போல அவங்க நிறைய சஜிதா செஞ்சாங்க, நிறைய தொழுதாங்க, கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சஜிதாவை கொண்ட அந்த மூத்தா போரிலே வெற்றியை கொடுத்தான் என்பதாக வரலாறு இன்றும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே சஜிதாவினுடைய ஒளியை கொண்டு நம் அனைவர்களையும் அல்லாஹ் அடையாளம் காணப்படவர்களாக ஆக்கி, நம்முடைய ஒவ்வொரு சஜ்தாவிற்கும் பகரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது அரிசிக்கு கீழாக இடமளிக்கக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சேர்த்தல் புரிவானாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்திலே அருகாமையிலே அவர்களோடு இருக்கக்கூடிய பெரும் தரஜாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஜிதாவின் மூலமாக நமக்கு நசீபாக்குவானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மறுமையிலே சஜிதா அதிகமாக இந்த துன்யாவிலே செய்த காரணத்தினால் அதன் மூலமாக வெற்றியை தந்து நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.